இருதயவியல்ல ஜெரமி ஸ்வானுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜெரமி ஸ்வான் அயர்லாண்டை சேர்ந்த ஒரு இருதய நோய் நிபுணர். இவர் 1922 ஜூன் 1 அன்னைக்கு அயர்லாண்டில் இருக்கிற கன்னெக்டோடைய கவுண்டி ஸ்லிகோவில் இருக்கிற ஸ்லிகோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஹெரோல்ட் ஜேம்ஸ் சார்ல்ஸ் ஸ்வான். இவர் 1945ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே ஹாஸ்பிட்டலில் இவர் கார்டியாலஜின்ற இருதயவியலில் பயிற்சி பெற்று ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய நோய் நிபுணரானாங்க. பின்னர் 1946ஆம் ஆண்டிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் பிரிட்டிஷ் விமானப்படையான ராயல் ஏர்ஃபோர்ஸோடைய மெடிக்கல் சர்வீஸில் பணியாற்றினாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மினசோடாவுடைய ராச்செஸ்டரில் இருக்கிற மேயோ கிளினிக்கில் இவர் ஒரு கார்டியாலஜிஸ்டாக பணியாற்ற தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் அங்கே இவர் கார்டியோவாஸ்குலர் ஃபிசியாலஜி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதாவது இருதய தமனிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதயமானது எப்படி துடிக்குது, எப்படி சுருங்கி விரியுது அப்படின்றத பற்றியெல்லாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் இதயம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நிமிடத்துக்கு இதயமானது எவ்வளோ ரத்தத்தை உடலில் பம்ப் பண்ணுது அப்படின்றத கண்டறியக்கூடிய முயற்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. அதாவது ஒரு நிமிடத்துக்கு இதயமானது எவ்வளோ ரத்தத்தை உடலில் பம்ப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு இதயமானது ஆரோக்கியமாக இருக்கா அல்லது பலவீனமாக இருக்கா அப்படின்றத கண்டறிய முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆரோக்கியமான ஒரு இதயமானது ஒரு நிமிடத்துக்கு 5 லிட்டர் ரத்தத்தை நம்மளுடைய உடம்புல பம்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அதுவே இதயமானது பலவீனமாயிருச்சுன்னா ஒரு நிமிடத்துக்கு அந்த 5 லிட்டர் ரத்தத்தை அந்த பலவீனமான இருதயத்தினால பம்ப் பண்ண முடியாது. அதன் மூலமாக அந்த அளவு குறையும். உதாரணத்துக்கு ஒரு 2 லிட்டர் அல்லது 3 லிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடத்துக்கு பலவீனமான இதயத்தினால அவ்வளோதான் ரத்தத்தை பம்ப் பண்ண முடியும். இப்போ ஒரு நிமிடத்துக்கு இதயமானது எவ்வளோ ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு கார்டியாக் அவுட்புட்டை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகவே இதயமானது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிஞ்சிட முடியும். அந்த ஒரு முயற்சியில் தான் இவர் ஈடுபட தொடங்கினாங்க. அந்த காலத்திலேயே இந்த கார்டியாக் அவுட்புட்டை கண்டறிகிறதுக்குண்டான சில டெக்னிக்ஸ் இருந்தது. அதாவது ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ ரத்தத்தை இதயமானது பம்ப் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான நுட்பங்கள் இருந்தது. இருந்தாலும் அது ரொம்ப துல்லியமாலாம் இல்லை. அதாவது இப்போ ஒரு நிமிடத்துக்கு ஒரு இதயமானது 5 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படின்னா அது 4 லிட்டர் 4.5 லிட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு ரிசல்ட்டை காமிக்கும். அதனால அது துல்லியமாக இல்லை. துல்லியமாக இல்லாதனாலேயே இதயம் ஆரோக்கியமாக தான் இருக்கா இல்லையா அப்படின்றத சரியாகவே புரிஞ்சுக்க முடியல. இதனால் ஜெரமி ஸ்வான் உண்மையிலேயே இதயமானது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறியறதுக்காக நுணுக்கமாக இந்த ஒரு டெக்னிக்கை மேம்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அப்போ இவர் இண்டிகேட்டர் டிலியூஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெக்னிக் இருக்குது, அதை இவர் மேம்படுத்தினாங்க. அப்படின்னா என்னன்னா, பொதுவாக இந்த இண்டோசயனை கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை நிற சாயம் ஒன்று இருக்குது. அந்த சாயத்தை இவர் இதயத்தில் இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்க எக்ஸ் அப்படின்னு, அந்த நபருடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நபரினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இந்த ஒரு இண்டோசயனை கிரீன் அப்படின்ற பச்சை நிற சாயத்தை உள்ள செலுத்திடுவாங்க. செலுத்தின உடனே அது அந்த சாயமானது ரத்தத்தில் கலந்து வேகமாக போகும்போது இதயத்தின் மூலமாக பம்ப் பண்ணப்பட்டு இதயத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி வழியாக வெளியேறும். இப்போ அது வெளியேறும்போது அதை கவனித்து பார்க்கணும். அதாவது எவ்வளோ ரத்தம் அந்த இதில் வெளியேறுது, அப்படி வெளியேறும்போது அதில் எவ்வளோ இந்த சாயம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சாயத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருந்து, அதாவது பரவலாக ரத்தம் முழுக்க கலந்து அது வேகமாக போச்சு அப்படின்னா அப்போ இதயமானது அதிகமான ரத்தத்தை சரியாக பம்ப் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாறாக ரொம்ப மெதுவாக, அதாவது அந்த பச்சை நிற சாயமானது இதயத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரமாகி அதே சமயம் ஒரே இடத்துல அந்த பச்சை நிற சாயமானது இருந்துக்கிட்டே மெதுவாக கெட்டியாகவே வெளியே வந்தது அப்படின்னா அப்போ இதயம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நதியை எடுத்துக்குவோம். ஒரு நதி வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்த நதியில் ஒரு சாயத்தை கலந்தா என்ன ஆகும், அது வேகமாக அந்த நதியோட கலந்து
தண்ணியோட அந்த சாயமானது கலந்து சாயமே வந்து பெருசாக தெரியாது, மங்கலாகி வேகமாக அது வந்து போகும். இதுவே வந்து ஒரு மெதுவாக போகக்கூடிய ஒரு நதி இருக்குன்னு வச்சுக்குவோம், ரொம்ப ஸ்லோவாக போகுது. இப்போ அதில் வந்து சாயத்தை கலந்தோம் அப்படின்னா சாயம் வந்து மெதுவாக தான் வந்து பரவும் தண்ணியில், அதே மாதிரி மெதுவாக தான் நகரும். ஸோ அது மாதிரி தான் ரத்தத்துக்குள்ளே இந்த சாயத்தை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இதயத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அந்த சாயமானது வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ அடர்த்தியில் வருது, அதை அடிப்படையாக வச்சு எவ்வளோ லிட்டர் ரத்தத்தை இதயமானது ஒரு நிமிடத்துக்கு பம்ப் பண்ணுது அப்படின்றத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக்கை இவர் வந்து உருவாக்கினாங்க 1950களில். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா ஜெரமி ஸ்வான் வந்து 1954 இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுதான் வந்து பல்மினரி ஹைப்பர் டென்ஷன் இன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. ஏன்னா இதில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் தமனி அதில் ஏற்படக்கூடிய அழுத்தம் பற்றி இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அது வந்து குழந்தைகளின்க்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான கண்டிஷன் அது பற்றி எழுதியிருந்தாங்க. இது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா பிறக்கும் போதே சில நேரங்களில் குழந்தைகளினுடைய இதயத்தில் ஓட்டை இருக்கும். இப்போ ஓட்டை இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய இதயத்தில் வந்து 4 சேம்பர்ஸ் 4 அறைகள் இருக்குது. அதில் மேல் அறைகள் 2 கீழறைகள் 2 அப்படின்னு இருக்குது. இப்போ மேல் அறைகள் வந்து ஏட்ரியம் அப்படின்னும் கீழறைகள் வந்து வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ மொத்தம் 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 4ல் வந்து மேலே இருக்கக்கூடிய 2 அறைகள், அதில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் ஏட்ரியம், இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் ஏட்ரியம். அதுவே கீழே இருக்கிறது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இப்போ என்ன நடக்கும் நம்மளுடைய உடம்புலன்னா, நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து சுவாசிப்போம். இப்படி சுவாசித்த உடனே அந்த ஆக்சிஜனானது நுரையீரலை நோக்கி போகும். இப்போ நுரையீரலை நோக்கி போன உடனே நம்மளுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைகள் வழியா, அதுதான் வந்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைகள் 2 ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ அது ரெண்டும் சேர்த்தது தான் வலது பக்கம் அப்படின்னு நான் பொதுவாக சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வலது பக்கம் வழியாக வந்து ரத்தமானது கார்பன் டை ஆக்சைடோட போய் நுரையீரலை போய் சென்றடையும். சென்றடைஞ்ச உடனே நுரையீரலில் நம்ம சுவாசித்த ஆக்சிஜன் இருக்கும், அது வந்து ரத்தத்தில் கலந்துரும். அதே சமயம் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அந்த ரத்தமானது கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலில் விட்டுரும். இப்போ நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இப்படி உறிஞ்சிட்டு நம்ம வந்து வெளியிடும்போது அப்படி தான் வந்து நம்ம ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல வந்து சர்க்குலேஷன் நடக்கும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ரெண்டு பக்கங்கள் இருக்குது, வலது இடது அப்படின்னு சொல்லி, ஆனால் 4 அறைகள். இப்போ என்ன நடக்கும், இப்போ பொதுவாக நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசித்த உடனே ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போகும். நுரையீரலுக்கு போன உடனே வலது பக்கத்திலேருந்து ரத்தமானது நுரையீரலுக்கு போய் கார்பன் டை ஆக்சைடை விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு இடது பக்கமாக வந்து உடல் முழுக்க வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இடது பக்கத்தில் இருந்து நமக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் உடல் முழுக்க வந்து பம்ப் ஆகி பரவும். இப்படி பரவும் போது, அதாவது உடம்புக்குள்ள ஓடும்போது நம்மளுடைய உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த ரத்தமானது கொடுத்துக்கிட்டே போகும். இது இப்படி கொடுத்துக்கிட்டே போகும்போதே நம்மளுடைய உடம்பு வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை ரத்தமானது எடுத்துக்கிட்டு மீண்டும் அந்த வலது பக்கமே வரும், இதயத்தினுடைய வலது பக்கம் வழியாக. இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடோட மறுபடியும் வரும். வந்த உடனே அது நுரையீரலுக்கு போகும். அந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு தமனி தான் பல்மினரி ஆர்டரி அப்படின்றது. ஸோ அதில் போய் மறுபடியும் நுரையீரலில் அடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலில் விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துட்டு இதயத்தினுடைய வலது அறைகள் வழியாக மீண்டும் நம்மளுடைய உடம்புக்கு பயணமாகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன். இப்படி தான் வந்து இதயத்தின் மூலமாக நடத்தப்படுது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்க இப்போ ஓட்டை இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ 2 அறைகள் இருக்குது, இது ஒரு அறை இது ஒரு அறை அப்படின்னு வச்சுக்குவோம் இதயத்தில். இப்போ இதுக்கு நடுவில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் அது வந்து இப்படியே வந்து வலது வென்ட்ரிக்கல் வழியாக தான் வந்து வலது அறைகள் வழியாக தான் வந்து இடது அறைகள் வழியாக தான் வந்து உடம்புக்கு ஃபுல்லாக வந்து போகணும் ஆக்சிஜனோட. ஆனால் ஓட்டை இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து பயங்கரமாக அழுத்தும். நம்மளுடைய இடது பக்க இருதயமானது பயங்கரமாக வந்து அழுத்தி தான், அந்த அறைகள் பயங்கரமாக அழுத்தி தான் ரத்தத்தை வந்து உடல் முழுக்க உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து அனுப்பும். ஸோ அதுக்கு பயங்கரமான ஃபோர்ஸை பயன்படுத்தும். இப்போ அதுக்கு பக்கத்திலே ஒரு துளை இருக்கும்போது ரத்தமானது உடல் முழுக்க மட்டும் பயணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டையில் கூட வந்து அப்படியே வந்து உள்ளே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு
ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவோம். அதனுடைய மூடிய வந்து தொறந்துரும். அந்த மூடிய தொறந்துட்டு நம்ம ஃபோர்ஸா இப்படி அழுத்துனோம்னா, அந்த கரெக்ட்டா அந்த மூடி தொறந்திருக்கக்கூடிய அந்த வழியா தான் வந்து நீர் வந்து பீய்ச்சி அடிக்கும். இப்ப அதே சமயம் அந்த வாட்டர் பாட்டிலு கீழயும் ஒரு ஓட்ட போட்டுருவோம். இப்ப என்ன நடக்கும்? நம்ம அழுத்தும்போது மேலேயும் கொஞ்சம் ரத்தம் அதாவது தண்ணி பறக்கும். கீழ அந்த ஓட்டை வழியாவும் நெறைய தண்ணி வந்து வெளியேறிரும். அந்த மாரி தான் இதயம் வந்து இப்படி 2 பக்கமா பிரிஞ்சு இருக்கணும். இடது பக்கத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கொண்ட ரத்தமானது நுரையீரலுக்கு போய் ஆக்சிஜனை எடுத்துட்டு வலது பக்க வழியா வந்து உடல் முழுக்க வந்து பயணமாகணும். அப்படி நடக்கிறது சாரி நான் இடது வலத வந்து நான் தப்பா சொல்றேன். இடது பக்கத்துல இருந்து தான் வந்து உடல் முழுக்க பரவும். வலது பக்கம் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரத்தம் வரும். ஸோ இதுதான் கரெக்ட். அதாவது வலது பக்கத்துல ஆக்ஸிஜன் இல்லாத ரத்தமானது நுரையீரலுக்கு வரும் கார்பன் டை ஆக்சைடோட. இப்படி வந்த பிறகு அந்த கார்பன் டை ஆக்சைட குடுத்துட்டு ஆக்ஸிஜனை வந்து எடுத்துட்டு இடது பக்க வழியா வந்து உடல் முழுக்க வந்து பயணமாகும். ஸோ இடது பக்கம் வந்து உடல் முழுக்க ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கர ஃபோர்ஸா வந்து அது வந்து அழுத்தம் கொடுக்கும். அதுவே வலது பக்கமானது நுரையீரலுக்கு மட்டும் அனுப்புறனால அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இடது பக்க ரத்தம் தான் வந்து ஆக்ஸிஜனோட வந்து ஃபோர்ஸா வந்து வெளியேறி நம்மளுடைய உடல் முழுக்க போகணும். இப்ப அதுக்கு பக்கத்திலேயே ஒரு துளை வந்து இருக்கிறனால என்ன நடக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னா, அப்ப இதயம் துடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் ரத்தம் வந்து மீண்டும் அந்த துளை வழியா கசிஞ்சு அந்த வலது பக்கத்துக்கே வரும். வலது பக்கத்துக்கே வந்து மறுபடியும் நுரையீரலை நோக்கி போகும். அதாவது இந்த மெக்கானிசமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து வலது, இதுதான் இடது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி ரத்தம் வந்து இங்க நுரையீரல் இருக்குன்னு வச்சுக்குவோம். சும்மா உதாரணத்துக்கு. நுரையீரலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஆக்ஸிஜனை எடுத்துட்டு இது வழியா வந்து அடுத்து உடல் முழுக்க இப்படி போகும். இப்படி போகும்போது இங்க துளை இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 2 இதுக்கு கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு துளை இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன நடக்கும்னா, இப்படி வரக்கூடிய ரத்தம் நுரையீரலுக்கு போகுது. போயிட்டு நுரையீரல்ல இருந்து ஆக்ஸிஜனை எடுத்துட்டு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்து மறுபடியும் வந்து இது உடல் முழுக்க போகணும். இப்படி போகும்போது அது வந்து சுருங்கி இதயம் விரியும் போது இந்த துளை வழியா மறுபடியும் இந்த ஒரு வலது பக்கத்து அறைக்கே வந்து கொஞ்சம் ரத்தம் வந்து வந்துரும். இதன் மூலமா என்ன ஆகும்னா, அளவுக்கு அதிகமான ரத்தமானது அந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரல் தமனியை நோக்கி போகும். நுரையீரலை சென்றடையும். இப்படி அளவுக்கு அதிகமான ரத்தம் நுரையீரல் நோக்கி போகும்போது நம்மளுடைய நுரையீரல் தமனி அந்த ரத்த நாளமானது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும். இது ஏன்னா அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக. இது எப்படி அப்படின்றத சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா, நம்ம சும்மா கையை வந்து ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எதையாவது பிடிச்சி தொங்குறது, எதையாவது தூக்குறது அப்படின்னு பண்ணோம்னா இந்த இடத்துலலாம் வந்து பயங்கரமா வந்து கை காய்ச்சி போயிடும். எதுக்குன்னா அந்த கை வந்து அதுக்கேற்ற மாதிரி தயாராகுது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரல் தமனியில தேவையற்ற ரத்தமும் ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய ரத்தமும் மறுபடியும் வந்து அந்த துளை வழியா வந்து அந்த ரத்த நாளங்களுக்குள்ள நுழையும் போது அப்ப அதிகப்படியான ரத்தம் வந்து அழுத்தத்தோட அந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற தமனிக்குள்ள நுழையுது. அதனால அந்த தமனியானது தன்னைத்தானே கெட்டி ஆகிக்க ஆரம்பிக்கும். அப்படி கெட்டி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து சுருங்கும். ஸோ சுருங்குறதன் மூலமா இப்ப என்ன நடந்துரும்னா, அளவுக்கு அதிகமான ரத்தம் வந்து உள்ள போகவே முடியாது. ரொம்ப ப்ரெஷரோட உள்ள போகும். அதுதான் பல்மினரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது. ஸோ அப்படி ப்ரெஷரோட போயிட்டே இருந்ததுன்னா அந்த ரத்த குழாய் வந்து வெடிச்சிரும். அதன் மூலமா உயிரிழப்பு நடந்துரும். ஸோ இந்த ஒரு பாதிப்பு தான் வந்து குழந்தைகளுக்கு ஏற்பட்டு வந்தது. இப்ப இந்த ஒரு பாதிப்புக்கு சிகிச்சை முறையை இவர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கருதினாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நடந்தா உடனடியா வந்து அந்த ஓட்டையை அடைச்சிருவாங்க. அதாவது இயற்கையா உருவான அந்த ஓட்டைய செயற்கையா வந்து சர்ஜரி பண்ணி அடைப்பாங்க. ஆனா அப்படி அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜெரமி ஸ்வான் சொன்னாங்க. அதாவது எல்லாருக்கும் இப்படி அடைக்க கூடாது. ஒரு சிலருக்கு இர்ரிவர்சிபிளா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ஓட்டைய அடைக்கவே கூடாது அப்படின்னு ஜெரமி ஸ்வான் சொன்னாங்க. இது ஏன் அப்படின்றத நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்ப இதயத்துல ஓட்டை இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த பல்மினரி ஆர்டரி ஆனது ஸ்ட்ராங்கா மாறி சுருங்குறதுக்கு முன்னாடியே மருத்துவர்கள் கண்டறிஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்துல வந்து அந்த ஓட்டையை அடைச்சா பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. குழந்தைகளை காப்பாத்திரலாம். ஆனா அதுக்கு மாறா அந்த நேரத்துல அது தெரியாம ரொம்ப காலம் கழிச்சு குழந்தைகள்லாம் வளர்ந்து ஒரு 20 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அப்பதான் வந்து அந்த ஓட்டை பெருசாயிட்டே வந்து அங்க ஓட்டை இருக்கு அப்படின்னே தெரிஞ்சா
அப்போ பல காலம் வந்து அந்த நிறைய ரத்தமானது அந்த பல்மினரி ஆர்டரி வழியாக போனனால அந்த பல்மினரி ஆர்டரியை பயங்கர ஸ்ட்ராங்காக சுருங்கி இருக்கும். இப்போ போய் அவசரப்பட்டு அந்த ஓட்டையை அடைச்சா என்ன நடக்கும்னா, அந்த வலது பக்கத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடோட போகக்கூடிய ரத்தமானது நுரையீரலுக்குள்ள அந்த பல்மினரி ஆர்டரி வழியாக தான் நுழையும். ஆனால் பல்மினரி ஆர்டரி இப்போ வந்து சுருங்கி இருக்கும். அதனால உள்ள நுழைய முடியாது. இப்போ அதே இந்த ஓட்டை இருந்திருந்தது அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடோட ரத்தமானது நுரையீரலுக்கு போகாமல் இந்த ஓட்டை வழியாகவே மறுபடியும் இந்த பக்கம் இருந்து உடம்புக்குள்ளே வெளியேறும். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கும். இப்போ ரொம்ப நாள் வந்து ஓட்டை இருக்குது, அதனால் பல்மினரி ஆர்டரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஓட்டையை அடைச்சா அது வந்து பயங்கர ஃபோர்ஸாக அந்த பல்மினரி ஆர்டரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ உடனடியாக ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க அப்படின்றத ஜெரமி ஸ்வான் தான் வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை இவர் வந்து கண்டறிஞ்சு தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ எல்லா நேரங்கள்லையும் ஓட்டை இருந்தால் ஓட்டையை அடைச்சிடக்கூடாது. ஓட்டை ஏற்பட்டிருக்கிறனால அந்த பல்மினரி ஆர்டரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி சுருங்கி போயிருச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது சுருங்கி போயிருச்சுன்னா ஓட்டையை அடைக்க வேணாம், வேறு வழி இல்லை. அவங்க வந்து அந்த காலத்தில் காப்பாற்றப்பட மாட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இறந்து போவாங்க. அதுவே வந்து ஓட்டையை அடைச்சிட்டோம்னா அப்போவே வந்து ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னால சில மணி நேரங்களே இறந்து போயிடுவாங்க. இதுவே பல்மினரி ஆர்டரி வந்து சுருங்கலை, ஆனால் ஓட்டை இருக்குது. அப்போ பல்மினரி அந்த அந்த இதய ஓட்டையை வந்து அடைச்சிக்கலாம். ஸோ அதை இவர் வந்து சொன்னாங்க. இந்த காலத்தில் இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்துருச்சு பயங்கரமாக, இந்த நுரையீரல் அதே மாதிரி இதய டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்துருச்சு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாதப்போ ஜெரமி ஸ்வான் பண்ண விஷயம் இது பெருசு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. என்னென்னா, இதயத்தினுடைய உள் அழுத்தமான இன்ட்ரா கார்டியாக் ப்ரெஷர் அதை கண்டறியணும், அதுக்குண்டான ஒரு புதிய நுட்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெரமி ஸ்வானுக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனை என்னன்றதை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அந்த முறை என்னன்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக இதயத்துக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டறிகிறதன் மூலமாகவும் இதயம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, இப்போ இதயமானது பலமாக இருந்தது அப்படின்னா அப்போ இதயம் வந்து ஃபோர்ஸாக சுருங்கி விரியும். அப்போ கொஞ்சம் ரத்தம் கூட இதயத்துக்குள்ளே நிற்காம கரெக்டாக அது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் உடம்பு முழுக்க. இப்போ அதுவே வந்து இதயம் பலவீனமாயிருச்சு அப்படின்னா இதயம் வேகமாக வந்து இப்படி சுருங்கி விரியாது, ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, மெதுவாக சுருங்கி மெதுவாக விரியும். அப்போ என்ன நடக்கும்னா, அவ்வளோ ரத்தமும் அப்படியே உடல் முழுக்க பாயாமல் கொஞ்சம் ரத்தம் வந்து இப்படி அழுத்தப்பட்ட உடனே மீண்டும் இதயத்தை நோக்கியே போய் இதயத்துக்குள்ளேயே தேங்கி நிற்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு விஷயத்தை கேத்தடர் அப்படின்னு ஒரு டியூப் இருக்குது. அதை வந்து கழுத்து நரம்பு அல்லது தோள்பட்டை நரம்பு அது வழியாக வந்து உள்ளே செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு இன்டர்னல் ஜாகுலர் வெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கழுத்து நரம்பு. அதுவே வந்து சப்க்ளேவியன் வெயின் அப்படின்னு இருக்குது, அது தோள்பட்டை நரம்பு. அது வழியாக இந்த ரெண்டுதில் ஏதாவது ஒரு நரம்பு வழியாக வந்து இதயத்தை நோக்கி வந்து குறிப்பாக இதயத்தினுடைய அந்த பல்மினரி ஆர்டரியை நோக்கி ஒரு டியூபை மெல்ல 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 அந்த ரத்த நாளம் வழியாக அந்த நரம்பு வழியாக வந்து உள்ளே செலுத்துவாங்க. செலுத்தி இதயத்தை வந்து அந்த கேத்தடர் டியூப் வந்து வந்தடைகிற மாதிரி, இப்போ இதுதான் டியூப்னா இதுதான் இதயம்னா இப்படி வந்து வந்தடைகிற மாதிரி வச்சுருவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த இதயத்துக்குள்ளே ரத்தம் தேங்கி இருக்கா இல்லையா, எவ்வளோ ரத்தம் தேங்கி இருக்குது அதை வந்து ஒரு அழுத்தம் மூலமாக வந்து தெரியப்படுத்தும். ஸோ அதன் மூலமாக இதயத்துக்குள்ளே ரத்தம் தேங்கி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அப்போ இதயம் வந்து பலவீனமாக இருக்குது, அதனால தான் முழு ரத்தத்தை அதனால் வெளியேற்ற முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த முறையில் நிறைய பிரச்சனை இருந்தது. என்னென்னா, மெல்ல மெல்ல ரத்த நாளத்துக்குள்ளே இந்த மெல்லிய டியூபை வந்து செருகும்போது அங்கங்கே போய் சிக்கிக்கும். அதே மாதிரி அங்கங்கே காயத்தை ஏற்படுத்தும். இது மாதிரி பல பாதிப்புகள் இருந்தது. சில நேரங்களில் சரியாக இதை வந்து உள்ளே செலுத்த முடியாமல் உயிரிழப்பு கூட நடந்துடும். அப்போ தான் ஜெரமி ஸ்வான் வந்து ஒரு முறை கடற்கரை ஓரம் உட்காந்துட்டு கடலை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ இந்த சேல் போட்ஸ் அப்படின்ற பாய்மர கப்பல்கள் அவைகள் வந்து காற்றினுடைய வேகத்தை பயன்படுத்தி அது அப்படியே கடலில் நகர்ந்து போயிட்டே இருந்தது. அதை ஜெரமி ஸ்வான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவருக்கு ஒரு யோசனை வந்துடுது. இந்த ஃப்ளோட் டைரக்டட் முறையில் இந்த ஒரு கேத்தடர் அந்த ஒரு டியூபை வந்து இதயத்தை நோக்கி அனுப்புனா என்ன அப்படின்னு இவர் யோசிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த ஒரு கேத்தடர் டியூப் அதனுடைய முனையில் ஒரு பலூன் டிப்பை வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வந்து மெல்ல அந்த கழுத்து நரம்போ அல்லது தோள்பட்டை நரம்போ வழியாக உள்ளே செலுத்திடணும். லைட்டாக செலுத்தின பிறகு அந்த உள்ளே செலுத்தப்பட்ட பலூனில் அதில் வந்து
காற்று அடிக்கப்படணும். அப்படி அடிக்கப்பட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ரத்தம் ஓடிட்டே இருக்கும் இதயத்த நோக்கி. அப்ப ரத்தத்தோட சேர்ந்து அந்த பலூனும் வந்து இழுத்துக் கொள்ளப்பட்டு, அந்த இதயத்த நோக்கி வந்து அப்படியே தானாவே கொண்டு செல்லப்படும். அப்படி போகும்போது எந்த விதமாவும் வந்து அழுத்தத்த குடுத்து அத அழுத்தி உள்ள தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ரத்தமே அந்த பலூன இழுத்துட்டு போகும். பலூன் வந்து கேத்தடர் டியூப்ல ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன நடக்கும்? டியூபும் வந்து கரெக்ட்டா உள்ள போயிரும். அப்படியே இதயத்த நோக்கி போயிரும். அதுக்கப்புறம் எவ்வளோ பிரஷர் இருக்குன்றத கண்டறிஞ்சிரலாம். ஸோ இந்த முறைய அந்த அந்த பாய்மர கப்பல்கள பார்த்ததன் மூலமா ஜெரமி ஸ்வான் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப இவருக்கு வில்லியம் கேன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உதவி செய்றாங்க. அவர் வந்து ஸ்லோவாக்கியாவுல பிறந்த அமெரிக்கன் கார்டியாலஜிஸ்ட். ஸோ அந்த வில்லியம் கேன்ஸ் கூட இணைஞ்சு ஜெரமி ஸ்வான் வந்து அந்த ஒரு கேத்தடர் பல்மினரி ஆர்டரி கேத்தடர வந்து அந்த டியூப வந்து உருவாக்கினாங்க. இத 1970ல பண்ணாங்க. அந்த நேரத்துல ஜெரமி ஸ்வான் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் உடைய கலிஃபோர்னியால இருக்கிற லாஸ் ஏஞ்சலிஸ் அங்க இருக்கிற சீடார் சைனை மெடிக்கல் சென்டருடைய டைரக்டர் ஆஃப் கார்டியாலஜி, அதாவது இருதயவியல்ல ஒரு இயக்குனரா அங்க வந்து பணியாற்றி வந்தாங்க. அப்பதான் 1970ல இந்த ஒரு டியூப கண்டறிஞ்சாங்க. இத இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சனால அதுக்கு வந்து ஸ்வான் கேன்ஸ் கேத்தடர் அப்படின்னு பெயரிடப்பட்டது. அது பல்மினரி ஆர்டரி கேத்தடர் அப்படின்னும் அழைக்கப்படும். அது இன்று வரை பயன்பாட்டில் இருந்து வருது. அந்த முன்னாடி பலூன் இருக்கும். அத வந்து ரத்த நாளத்துக்குள்ள ஜஸ்ட் நுழைச்சிட்டு காத்தடிச்சா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்த ஓட்டமே வந்து அந்த டியூப வந்து நேரா இதயத்தை நோக்கி கொண்டு போயிரும். ஸோ அந்த அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை இவங்க செஞ்சாங்க. இது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல வந்து இத மெல்ல வந்து அந்த கேத்தடர் பழைய கேத்தடர் வந்து செருகும்போது எக்ஸ்ரேவ பயன்படுத்துவாங்க. பயன்படுத்திக்கிட்டு அது சரியா வந்து நரம்பு வழியா போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பவும் பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இதெல்லாம் இல்லாம நோயாளிகள உடனடியா பரிசோதனை பண்றதுக்கு இந்த முறை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை இவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1973ஆம் ஆண்டுல இருந்து 1974ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அதனுடைய ஒரு பிரசிடெண்டா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1985ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் தரப்பிலிருந்து இவர் வந்து ஜேம்ஸ் பி ஹெரிக் அவார்டு அப்படின்ற விருதை வந்து பெற்று கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 2003ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி தரப்பிலிருந்து டிஸ்டிங்விஷ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டானது இவருக்கு வழங்கப்பட்டது. இது மாதிரி பல கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. அது காரணம் வாழும்போது இவர் செஞ்ச சாதனைகள் தான். ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியா 2005 பிப்ரவரி 7 அன்னைக்கு இவருடைய 82 வயசுல இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஜெரமி ஸ்வான் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க்யூ.